இப்போ உலகம் டிஜிட்டலா போச்சு, எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது. ஆனா அதே நேரம் மோசடிகளும் அதே வேகத்துல டிஜிட்டல் ஆகிட்டு வருது. ஒவ்வொரு நாளும் புது புது முறையில மக்கள் ஏமாறுறாங்க. அப்படி ஒரு வினோதமான அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய மோசடி இப்போ நாட்டையே பேச வைக்குது. அதுதான் கர்ப்ப வேலை மோசடி. நம்ப முடியலையா? ஆனா இதாங்க உண்மை. சமூக ஊடகங்களில் சில மோசடி கும்பல்கள் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கினால் லட்சக்கணக்கில் பணம் தருவோம்னு விளம்பரங்களை போடுறாங்க. அந்த விளம்பரத்தில் நான் தாயாக விரும்புகிறேன், ஒரு ஆண் தேவை, ரூபாய் 25 லட்சம் தருகிறேன், கல்வி, சாதி, அழகு எதுவும் முக்கியமல்லன்னு போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே சில ஆண்கள் ஆர்வத்தோட நம்பிக்கையோட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பண்ணுற முதல் தவறாக மாறுது. ஃபோன் பண்ணதுமே மோசடி கும்பல்லேருந்து ஒருவர் அந்த அழைப்புக்கு பதிலளிப்பாங்க. அவங்க அந்த ஃபோனை எடுத்து ஏஜென்சி நிறுவனத்திலேருந்து பேசுகிறோம்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு முன்னாடி சில சரிபார்ப்பு விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து அடையாள அட்டை, புகைப்படம், வங்கி விவரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கிப்பாங்க. கூடவே பதிவு கட்டணம், ஜிஎஸ்டி, சரிபார்ப்பு சலுகைன்னு சொல்லி பணமும் கேட்டு வாங்கிப்பாங்க. முதல்ல சில ஆயிரம் ரூபாயாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பல காரணங்களுக்காக மீண்டும் மீண்டும் பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் பூனே நகரத்தில் நடந்திருக்கு. அங்கே ஒரு 44 வயசு ஒப்பந்ததாரர் இந்த விளம்பரத்தை பார்த்து நம்பி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அங்க இருந்த மோசடி கும்பல் அவரை ஏமாத்தி 100 ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலம் மொத்தம் 11 லட்சம் வரை பறிச்சிருக்காங்க. அவர் மறுபடியும் அவங்களை தொடர்பு செஞ்சப்போ அந்த தொலைபேசி எண் வேலை செய்யல. அப்போதான் அவர் தன்னை ஏமாத்தினாங்கன்னு உணர்றாரு. அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் இதை பற்றி புகாரும் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த வழக்கில் காவல்துறையினர் வங்கி கணக்குகளை முடக்கி விசாரணை நடத்திட்டு வராங்க. இது ஒரு புதிய வகையான மோசடியா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மோசடியை பத்தி சைபர் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட மோசடிகள் புதுசு இல்ல. 2022 இருந்தே இது மாதிரி பல சம்பவங்கள் பீகார், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கணும். ஆண்கள் ஆர்வம் அல்லது பேராசை காரணமா இப்படிப்பட்ட விளம்பரங்களை நம்புறதால இந்த மோசடிகள் வெற்றி அடையுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட மோசடிகளை நாம சிக்காம இருக்க அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட இருந்து ஒரு அழைப்புகளை ஏற்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. சமூக ஊடக விளம்பரங்கள்ல எளிதாக பணம் சம்பாதிக்கலாம்ன்ற வர வார்த்தைகள் எல்லாமே மோசடிக்காரர்களோட வலைதான். தெரியாத யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டா ஒருபோதும் அனுப்பிடாதீங்க. இப்படிப்பட்ட மோசடிகளுக்கு நீங்க ஆளானா உடனே 1930 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது www.cybercrime.gov அப்படின்ற இணையதளத்திலேயோ உங்களோட கம்ப்ளைண்ட்டை உடனே ஃபைல் பண்ணுங்க. மோசடிகள் ஒவ்வொரு நாளும் புது புது ரூபம் எடுக்குது. ஆனா விழிப்புணர்வா இருந்தா நாம அதுல சிக்காம தப்பிக்கலாம்.